Hi, in the video TRB Physics Unit 4 Statistical Mechanics Part 1. Statistical Mechanics la edha pathi padipom appadina oru system irukku. இந்த சிஸ்டமில் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த சிஸ்டம் என்ன பண்ணுவோம்னா குட்டி குட்டி மைக்ரோ ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஒரு மைக்ரோ ஸ்டேட்டில் இருக்க இதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ அந்த மாதிரி தான் எல்லா மைக்ரோ ஸ்டேட்லையும் இருக்கும் அப்படின்னு ஒரு மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸை கால்குலேட் பண்ணுவோம். அதாவது மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி கால்குலேட்டட் ஃப்ரம் மைக்ரோஸ்கோபிக் டேர்ம்ஸ். அண்ட் இதில் மோஸ்ட்லி கேஸ் மாலிகுல்ஸ் வச்சு தான் ஸ்டடி பண்ணுவோம். ஏன் அப்படின்னா லிக்விட் இல்லைன்னா சாலிட் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கேஸ்னால் ரொம்ப தூரமாக மாலிகுல்ஸ் பார்ட்டிகல்ஸ்னால் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இதுக்கு இடையில் இருக்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் கேஸ் மாலிகுல்ஸ் வச்சு தான் ஸ்டடி பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டம் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா இந்த சிஸ்டம்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்குவோம். இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் படிக்கணும். அண்ட் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கிள் அதுவுமே இந்த எனர்ஜி ஆஃப் த சிஸ்டமே எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல கேஸ் மாலிகுல்ஸ் பற்றி படிக்கிறோன்னு சொன்னோம்ல, இப்போ அதோட சைஸ் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கணும். அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸை ரெண்டு டைப்ஸாக இருக்குது. ஒன்று கிளாசிக்கல் அண்ட் அனதர் ஒன் இஸ் குவாண்டம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கீழே யார் வருவாங்கன்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். அண்ட் குவாண்டம் கீழே ரெண்டு பேர் வருவாங்க, ரெண்டு தியரி வரும். ஒன்று போஸ்-ஐன்ஸ்டீன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபெர்மி-டிராக். கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி இல்லைன்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் எந்த கேஸ் மாலிகுல்ஸ் வச்சு ஸ்டடி பண்ணுவாங்க அப்படின்னா ஐடியல் கேஸ் இல்லைன்னா எனி கேஸ். இங்கே ஐடியல் கேஸ்ன்னு பர்டிகுலராக சொல்கிறாங்க. இங்கே எடுத்துருக்கிற கேஸ் மாலிகுல்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது ஐடென்டிக்கல் அண்ட் டிஸ்டிங்யூசபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பார்ட்டிகல்ஸ் தான் ஒரு சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அந்த ஃபஸ்ட் பார்ட்டிகளுக்கு பேர் ஏ, செகண்ட் பார்ட்டிகளுக்கு பேர் பி அப்படின்னு என்னால் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் தென் டிஸ்டிங்யூஸ் பண்ண முடியும். இதுதான் ஏ, இதுதான் பி அப்படின்னு டிஸ்டிங்யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் யூனிட் செல் ஸ்மாலஸ்ட் மேட் அஸ் பாசிபிள். இப்போ இந்த சிஸ்டமில் ஏபின்ற மாலிகுல்ஸ் இருக்குது. இப்போ நிறையா மாலிகுல்ஸ் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் குட்டி குட்டி மைக்ரோ ஸ்டேட்டாக நான் கன்சிடர் பண்ணோம்ல. இப்போ இந்த குட்டி குட்டி மைக்ரோ ஸ்டேட் ரொம்பவே இந்த யூனிட் செல் ரொம்பவே குட்டியாக இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த வால்யூம் ஆஃப் யூனிட் செல் ஸ்மாலஸ்ட் மேட் அஸ் பாசிபிள். எந்த அளவுக்கு சின்னதாக நம்ம எடுத்து ஸ்டடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக வச்சு ஸ்டடி பண்ணணும். ஏன்னா எவ்வளோ குட்டியாக எடுத்தாலும் அதுக்குள்ளே நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நிறையா தான் இருக்குது. ஏன்னா மாலிகுல்ஸ்லாம் ரொம்பவே டைனி பார்ட்டிகல்ஸில் இப்போ நம்ம எடுத்துருக்கிற யூனிட் செல் ரொம்பவே சைஸ் கம்மியாக இருக்கணும். போல்ட்ஸ்மேன் முன்னாடி எனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கேன் ஆக்குபை ஏ யூனிட் செல். ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ இந்த சிஸ்டமில் ஒரு யூனிட் செல் எடுத்துருக்கிறேன். இந்த யூனிட் செல்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 அப்படின்னு எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வேணாலும் இந்த யூனிட் செல்லில் இருக்கலாம். இதே இது ஃபெர்மி-டிராக் போஸ்-ஐன்ஸ்டீன்லாம் வேறு மாதிரி வரும். அது பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நம்பர் ஆஃப் யூனிட் செல் ஆர் ஸ்மால் அஸ் கம்பேர்ட் டு த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம்குள்ளே 1000 பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ 1000 பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் குட்டி குட்டியாக மைக்ரோ ஸ்டேட்டாக யூனிட் செல் எடுப்பேன்ல. இப்போ இது என்னால் 1000 எடுக்க முடியாது. ஸோ இங்கே ஒரு 10 யூனிட் செல் தான் எடுத்திருக்கேன். அதாவது 10 யூனிட் செல் தான் எடுத்திருக்கேன். அப்போ ஒவ்வொரு யூனிட் செல்லையும் 10 நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா? இப்போ அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இது தான் லார்ஜராக இருக்கணும், நம்பர் ஆஃப் யூனிட் செல் கம்மியாக இருக்கணும். இப்போ என்ஐ வெரி வெரி ஸ்மாலர் தென் ஜிஐ. என்ஐன்றது நம்பர் ஆஃப் யூனிட் செல் அண்ட் ஜிஐன்றது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இப்போ இந்த ரெண்டுத்துக்கு ஒரு ரேஷியோ எடுத்தோம்னா கண்டிப்பாக அது லெஸ் தென் 1 தான் இருக்கும். இப்போ இதில் என்ன தான் படிக்கணும் அப்படின்னா அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எப்படி அந்த சிஸ்டமில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு படிக்கிறது தாங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸே. இப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஒரு சிஸ்டம் இருக்குது, இதுக்குள்ளே நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு நான் டெம்பரேச்சர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? எல்லா மாலிகுல்ஸும் ஸ்டார்டட் வைப்ரேட்டிங், ரேண்டமாக அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடத்துல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது இது PI = CE⁻E/kBT. அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுக்கும்போது கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த PIன்றது என்ன ஃபங்க்ஷனில் இருக்கும்னா எனர்ஜி ஃபங்க்ஷனில் இருக்கும். இப்போ
இப்போ எனர்ஜி ஃபங்க்ஷனில் இருக்கும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் வந்து ஒவ்வொரு எனர்ஜி ஸ்டேட்ஸில் இருக்கும். அது இப்போ இந்த ஈக்குவேஷனில் எதெல்லாம் ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி, டெம்பரேச்சர், அது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் உள்ளே இருக்க ஏபின்ற ஒரு ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இது வந்து ஃபஸ்ட் எனர்ஜி ஸ்டேட், இது வந்து செகண்ட் ஸ்டேட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல என்னோடய பார்ட்டிகல்ஸ் முதல்ல வந்து ஏபி, இன்னும் இங்கே வந்து ஐடென்டிக்கல் அண்ட் டிஸ்டிங்யூசபிள் பார்ட்டிகல்ஸில் இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த பார்ட்டிகல்ஸ் ஏ, இந்த பார்ட்டிகல்ஸ் பின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் எப்படி இருக்கோம்னா ஏபி வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் இருக்கும். அந்த என்ன ஆகும், கண்டிப்பாக எல்லா மாலிகல்ஸ் எல்லா பார்ட்டிகல்ஸுமே ரேண்டமாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகலாம், இல்லைனா அந்த கண்டெய்னர் அந்த வாலில் கூட கொலைட் ஆகலாம். இப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், அகெயின் அதோட வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகி மூவ் ஆகும். இப்போ அந்த இடத்துல ஏபி இந்த ஸ்டேட்டுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்டில் ஒன்றும் செகண்ட் ஸ்டேட்டில் ஒன்று, அதாவது ஃபஸ்ட்டில் வந்து பி அண்ட் செகண்டில் வந்து ஏ. இப்போ இந்த மாதிரி 4 ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது 4 விதமாக அரேஞ்ச் ஆகலாம் ரெண்டு பார்ட்டிகிள்ஸ். ஆனால் நம்ம எடுத்துருக்கிறது வந்து நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ ரெண்டுக்கே இவ்வளோ 4 ப்ராபபிலிட்டிஸ் கிடச்சிருந்தது அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸுக்கு இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது எப்படி என்னோடய மாலிகுல்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தாங்க இந்த இது. n ஃபேக்டோரியல் பை i is equal to 1 to k gi பவர் ni பை ni ஃபேக்டோரியல். இங்கே பையனா ஒன்றும் இல்லை, ப்ராடக்டை தான் சொல்லுவோம். அதாவது சம்மேஷன் போட்டால் சம்முன்றோம்ல, அந்த மாதிரி பையனா வந்து ப்ராடக்ட். இப்போ இந்த மாதிரி தான் என்னோடய மாலிகுல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இது வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு, இந்த வெலாசிட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபெர்மி டிராக்னா என்ன, போஸ்-ஐன்ஸ்டீன்னா என்னன்னு பார்த்துட்டோம்னா கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை சொல்லிடுறேன். போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இங்கே வந்து போசான்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த போஸ்-ஐன்ஸ்டீன்ஸில் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அண்ட் இன்டிஸ்டிங்யூசபிளாக இருக்கும். இப்போ ஒரு 2 பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா பார்ட்டிகல் 1 பார்ட்டிகல் 2 அப்படின்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் ஏ, இதுதான் பி அப்படின்னு நம்மளால் அதாவது டிஸ்டிங்யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன், யார் 2 பேரும் இருக்கிறது தெரியும், ஆனால் இதில் யார் அவங்க அப்படின்றது தெரியாது. அண்ட் தென் வால்யூம் கேனாட் பி ஸ்மாலர் தென் h3. போஸ்-ஐன்ஸ்டீன் வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் வைக்கிறாரு. என்னது அப்படின்னா இந்த வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல் எடுப்போம்ல, அந்த யூனிட் செல் வந்து h3க்கு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அண்ட் நம்பர் ஆஃப் யூனிட் செல்லும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அங்கே வந்து 1000க்கு வந்து 10 யூனிட் செல் தானே பார்த்தோம். இப்போ இங்கே வந்து எத்தனை நம்பர் ஆஃப் யூனிட் செல் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வைக்கணும். அதாவது ni வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு gi இருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வேணாலும் உள்ளே இருக்கலாம். அண்ட் உள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஏ தானே, ஏன்ற பார்ட்டிகல்ஸ் தான் இருக்க போதும். அப்போ எல்லா பார்ட்டிகல்ஸுமே ஐடென்டிக்கலாக இருக்கும். அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வேணாலும் இருக்கலாம். இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து ஸ்பின் இருக்கும், அதாவது 0 ஸ்பின் இல்லைன்னா இன்டிஜர் ஸ்பின் வந்து இருக்கும். 0 ஸ்பின் இல்லைன்னா இன்டிஜர் ஸ்பின் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபோட்டான்ஸ், மேசான்ஸ் அதெல்லாம் எக்ஸாம்பிள். இப்போ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் ரெண்டுமே இந்த 1ல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டுமே 2ல் இருக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல யார் எங்கே இருந்தான்னு சொல்ல முடியாதுல்ல, ஸோ இது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 3 ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது 2 பார்ட்டிகல்ஸ்க்கு. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா இதுதாங்க அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். பின்னா போஸ்-ஐன்ஸ்டீன் பை ஆஃப் ni + gi - 1 ஃபேக்டோரியல் பை ni ஃபேக்டோரியல் பை gi - 1 ஃபேக்டோரியல். இப்போ இந்த இடத்துல எனர்ஜி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா 1/e/kBT - 1 இந்த மாதிரி எனர்ஜி ஃபங்க்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த இடத்துல இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒபே பண்ணுற பார்ட்டிகல்ஸ்க்கு பேர் ஃபெர்மியான்ஸ். அண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதே மாதிரி தான் ஐடென்டிக்கலாக இருக்கும், இன்டிஸ்டிங்யூசபிளாக இருக்கும். அதாவது ஏன்ற பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் cannot occupy a single unit cell. இப்போ ஒரு சிஸ்டமில் ஒரே ஒரு சிங்கிள் யூனிட் செல் எடுத்தோம்னா இதில் வந்து ஒரே ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும், ஏன்ற ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும்.
இப்போ இன்னொரு பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பாக அனதர் யூனிட் செல்லில் தான் இருக்கணும். ஸோ ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் cannot occupy a single unit cell. அண்ட் இந்த இடத்துல இந்த ஃபெர்மியான்ஸ்க்கு எல்லாமே ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கும். அங்கே வந்து என்ன பார்த்தோம்னா போஸ் ஐன்ஸ்டீனில் வந்து 0வும் அண்ட் இன்டிஜர் ஸ்பின் இருக்கும். இந்த இடத்துல ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை வந்து ஒபே பண்ணும் அண்ட் மற்ற ரெண்டு வந்து ஒபே பண்ணாது. பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் என்ன அப்படின்னா நோ டூ பார்ட்டிகல்ஸ் கேன் ஆக்குபை a சிங்கிள் ஸ்டேட். அதாவது ஒரு யூனிட் ஸ்டேட்டில் ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், அதாவது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் பார்ட்டிகல்ஸ்லாம் பை GI ஃபேக்டோரியல் பை GI மைனஸ் NI ஃபேக்டோரியல் இன்ட்டு NI ஃபேக்டோரியல். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து எலக்ட்ரான் ப்ரோட்டான்ஸ்லாம் ஃபெர்மி டிராக் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல எனர்ஜி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா f(e) = 1 / exponential of E minus EF/kT + 1. ஆனால் இந்த வெலாசிட்டி டேர்ம்ஸ்லாம் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வரும். இப்போ இந்த இடத்துல அபோவ் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சருக்கு, அதாவது 0 டெம்பரேச்சருக்கு மேலே மாலிகூல்ஸ்னால் கண்டிப்பாக மோஷனில் இருக்கும். இப்போ அதுக்குன்னு ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் அண்ட் அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ கிடைக்காம ஒரு ரேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி கிடச்சிருக்கும். அப்போ அந்த ரேஞ்சை வந்து 3 விதமாக பார்க்குறாங்க. ஒன்று வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்னொன்று வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அண்ட் அனதர் ஒன் இஸ் VRMS ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. இப்போ இங்கே வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து V average is equal to √8RT/πm. இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ்க்கும் ரூட் மீன் ஸ்கொயருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ ஆவரேஜ் வந்து இன் பிட்வீனில் இருக்கும். அதாவது V மோஸ்ட் ப்ராபபிள்க்கும் VRMSக்கும் நடுவில் இந்த இடத்துல கிடச்சிருக்கும் V ஆவரேஜ். நம்ம நினைப்போம் நடுவில் தானே V ஆவரேஜ் கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல போக போக கிராஃப் வந்து என்ன ஆகும்னா ஸ்டீப்பர் ஆகி இப்படி தூரம், அதாவது வந்தது 0 ஆகிடாது. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டீப்பராக இந்த பக்கம் இருக்கும். ஸோ அதனால தான் ஆவரேஜ் வந்து கொஞ்சம் நடுவில் இல்லாமல் இந்த பக்கம் வந்து தள்ளி இருக்குது. இப்போ ஆவரேஜ்னு பார்க்கும்போது வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டியில், அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வந்து கேன்சல் ஆகி நம்மளுக்கு 0 கிடச்சிரும். அப்படின்றதுனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி வந்து √3RT/m அண்ட் மோஸ்ட் ப்ராபபிள், அதாவது பர்டிகுலர் டெம்பரேச்சரில் எல்லா வெலாசிட்டியும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி VMP is equal to √2RT/m. இந்த ப்ராபபிலிட்டியும் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா கிராஃப் வந்து இப்படி குறைஞ்சிட்டே போங்க. அதாவது லோயர் டெம்பரேச்சருக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும், ஹையர் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் ஹைட் வந்து கம்மியாகிட்டு வித் வந்து ஜாஸ்தியாகிடும். இந்த கிராஃப் புரியலை அப்படின்னா ஒரு பிக்சர் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து கூட்ட கூட்ட எனக்கு கிராஃப் வந்து என்ன ஆகிடும்னா வைடன் ஆகிட்டே வரும். ஏன் அப்படின்னா எதுக்காக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது அப்படின்னா இப்போ இந்த ஏரியா அண்டர் த கிராஃப் இருக்குல்ல, இந்த ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா இந்த ஏரியா அண்டர் த கிராஃப் இருக்குல்ல, இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ ஆல்ரெடி சொல்லிவிட்டு இந்த ஃபஸ்ட்டில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் படிக்கும் போதே நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல லோயர் டெம்பரேச்சரில் எப்படி இருக்கணும்னா கிராஃப் வந்து ஹைட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா கிராஃப் வந்து ஸ்டீப்பர், அதாவது ஒல்லி ஆயிரும். இப்போ ஒல்லி ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஹைட் ஆனால் மட்டும்தான் இந்த ஏரியாவை வந்து கவர் பண்ண முடியும், ஏரியா அண்டர் த கிராஃப் வந்து கவர் பண்ண முடியும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிராஃப் வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் கூட கூட ஹைட் வந்து கம்மியாகிட்டு வித் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ளே வந்து சேமில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிராஃப் வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். ஆனால் அதை தான் இங்கே சொல்லிப்பேன், அதாவது லோயர் டெம்பரேச்சரில் வந்து ஸ்மால் ரேஞ்சில் இருக்கும் அண்ட் ஹையர் டெம்பரேச்சரில் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால இந்த கிராஃப் வந்து ஃப்ளாட்டன் அவுட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஹெவியர் மாலிகல்ஸ் வந்து மூவ் ஸ்லோலி தென் லைட்டர் மாலிகல்ஸ். இப்போ H2 அண்ட் O2 வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இங்கே வந்து H2 வந்து லைட்டர் மாலிகல் when compared to O2. இப்போ இந்த இடத்துல வந்து
H2ன்ற மாலிகுல்ஸ் தான் ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்து மூவ் ஆகும். அந்த ஓட்டுக்கு வந்து இந்த வெலாசிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஹெவியர் மாலிகுல்ஸில் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அண்ட் இது எல்லாமே மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் கீழே வருது. இன்னும் போஸ் இன்ஸ்டிங் கீழே ஃபோனான் கேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.